Hi friends, welcome to LATCHAM'S recipe. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். 1 கப் பச்சரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதே கப் அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். 4 ஏலக்காய் வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சிருக்கேன். அரிசி எடுத்த கப்பாலே 1/4 கப் பாசிப்பருப்பு வச்சிருக்கேன். அதே மாதிரி 1/2 கப் தேங்காய் துருவுனது வச்சிருக்கேன். இதான் நமக்கு தேவையான பொருள். எப்படி கொழுக்கட்டை செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேன் அடுப்பில் வச்சுட்டேன். நான் எடுத்து வச்சுருக்க பச்சரிசி 1 கப் வறுத்து எடுத்துக்கலாம். மீடியமில் வச்சுக்கோங்க, ஃப்ளேமை வச்சுட்டு அரிசி தீயாமல் பொரிஞ்சு வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அரிசி வறுத்தாச்சு, நல்லா வாசனை வருது, அரிசி நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ இந்த அரிசியை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ 1/4 கப் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க, வறுத்துக்கலாம் நம்ம. அதுமாதிரி இந்த பாசிப்பருப்பும் செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துக்கிட்டோம்னா போதும். பருப்பு இந்த மாதிரி செவந்து வந்துருச்சு, இந்த அளவுக்கு போதும். இப்போ இதையும் அரிசியோடு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த பச்சை அரிசியும் பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்துட்டேன். இப்போ இந்த அரிசியை தண்ணியில் கழுவிட்டு அப்படியே வடிகட்டியில் போட்டு தண்ணி வடிய வைக்க போகிறேன். சரிங்களா? வறுத்த அரிசியும் பருப்பையும் நல்லா 2 தடவை கழுவிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டியில் வச்சு வடிகட்டி தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, தண்ணி சுத்தமாக வடிஞ்சிடும். ஒரு 5 நிமிஷம் அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் அரிசி எடுத்த கப்பாலே அதே அளவுக்கு எடுத்துக்கிட்டேன், அரிசி எடுத்த அளவுக்கே. இப்போ நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அது கரையிட்டும். கரைஞ்சதும் நம்ம வடிகட்டிக்கலாம். எல்லாம் கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம அதை வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா தூசெல்லாம் இருக்கும்ல, அதனால் நான் வடிகட்டிக்கிறேன். வெல்லத்தையும் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசியும் பருப்பும் கழுவி வச்சுருந்தோம்ல, தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருந்தேன். தண்ணி வடிஞ்சு அரிசி அப்படியே ஈரப்பதத்துலேயே எல்லாம் நமுத்துருச்சு. ஈரமே இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அரிசி இப்படி விட்டோம் அப்படி வருது, அப்படி இருக்கும். இப்போ இதை மிக்ஸி கப்பில் சேர்த்து பவுட்ரு பண்ணி, பருப்பையும் நான் இப்படி பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு நுணுக்கணும்னா போதும். ரவையோட கொஞ்சம் நைஸாக இருக்குது பவுட்ரு, அவ்வளோதான். இப்போ நம்ம அரிசி எடுத்துக்கிட்ட கப்பாலே 2 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசி எடுத்தோம்ல, அதை வறுத்து பவுட்ரு பண்ணோம். 2 கப் பவுட்ரு வந்திருக்கு அதில். அதெல்லாம் இப்போ 2 கப் தண்ணி வச்சுருக்கேன். அதில் நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். கொதிக்கட்டும் தண்ணி. இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம்ல அரிசியும் பாசிப்பருப்பும், அதை கொட்டி நம்ம கிண்டிக்க வேண்டியதான். நல்லா வாசனையாக இருக்கும். இந்த அரிசியும் வறுத்துட்டோம், பாசிப்பருப்பையும் வறுத்துட்டோம் இல்லையா, நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ அந்த தண்ணி கொதிச்சோம், அதில் நெய் சேர்த்துட்டு கிண்டும் போது சூப்பராக வாசனை. அது கொழுக்கட்டையே சூப்பராக தான் இருக்கும். சாப்பிட்டா பஞ்சு போல் இருக்கும் கொழுக்கட்டை. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் நம்ம இந்த கொழுக்கட்டை. இப்போ தண்ணியெல்லாம் அது நல்லா உறிஞ்சி எடுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்து அதில் கிண்டி எடுத்துக்கலாம். வெல்லம் கரைச்சி வச்சோம்ல 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட பாகாட்டம் இல்லை, கொதிக்க விட்டு நான் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். மண் தூசு இருக்கும்ன்ட்டு அதை சேர்த்துக்கலாம் அதில். இப்படி கட்டி கட்டியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் ஆறுனதும் நல்லா பிசைஞ்சிக்கலாம் அதை. இப்போ இது கூட நம்ம வந்து ஏலக்காய் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து 4 ஏலக்காய், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேங்காய் பூ 1/2 கப் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ நல்லா வெல்லம் கரைச்சது சேர்த்தாச்சு, தேங்காய் ஏலக்காய் எல்லாமே சேர்த்துட்டேன். இந்த மாவும் நல்லா திரண்டு இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஆற விட்டு நம்ம ஒரு தடவை ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு கொழுக்கட்டையாக பிடிச்சி ஆவியில் வேக வைக்க வேண்டியதுதான். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு, நான் நல்லா அதை பிசைஞ்சு விட்டுட்டேன் கட்டிலாம் இல்லாமல். இப்போ கையில் நம்ம கொஞ்சமாக நெய் எடுத்து தேய்ச்சிட்டு இப்போ உருண்டையாக பிடிச்சிக்கலாம். நம்ம இல்லை பிடி கொழுக்கட்டை மாதிரி கூட இதை பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக மாவு வேக வச்சு அதுக்கப்புறம் வெல்லம் கரைச்சி எடுத்து அப்புறம் பிடி கொழுக்கட்டை அதெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம அரிசியாகவே வறுத்துட்டு பருப்பையும் வறுத்துட்டு செய்கிறதுனால ரொம்ப வாசனையாக சூப்பராக இருக்கும். இது பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டையை செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். கையில் நெய் தொட்டு இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சதை நம்ம வந்து இட்லி பானையில் அந்த தட்டில் நெய் தடவிட்டு அதில் வச்சு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் ஸ்டீம் பண்ணோம்னா போதும், கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நம்ம எப்படி உருண்டையாகவும் வச்சுக்கலாம், இல்லை பிடிக்கிறதுனாலும் பிடிச்சிக்கலாம். பிடி கொழுக்கட்டை மாதிரி இப்படி இந்த மாதிரி கூட பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் உருண்டையாகவும் இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரியும் பிடிச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஸ்டீமர் பிளேட்டில் நெய் தடவிருக்கேன். இப்போ இதில் எடுத்து அடுக்கி நம்மளோட இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிச்சதும் அதில் எடுத்து வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோம்னா போதும், நல்லா பொசன்னு பஞ்சு மாதிரி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இப்போ நான் அதை வேக வச்சுட்டு காட்டுறேன். இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு இட்லி பானைக்குள்ளே. நான் அந்த ஸ்டீமர் பிளேட்டை வச்சுட்டேன், இல்லை நம்ம இட்லி தட்டை கூட வச்சுக்கலாம். அந்த நெய் தடவி வச்சுருக்கிறதுனால நான் அதில் இப்போ எல்லாத்தையும் அடிக்கிடுறேன். தண்ணி கொதித்ததும் வைக்கிறதுனால நான் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வைக்கிறேன், வெந்துடும். ஏன்னா ஏற்கனவே அது வறுத்து நுணுக்குனது. ரெண்டாவது நம்ம அதை தண்ணி கொதித்த தண்ணியில் கிண்டி எடுத்துருக்கோம், அதனால் 5 நிமிஷம் வேக வச்சா போதும். அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கும் கொழுக்கட்டை, சூப்பராக. இப்போ இட்லி பானையை மூடி வச்சிடலாம், ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். இப்போ கொழுக்கட்டை வெந்துருச்சு, ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வச்சா போதும். நல்லா வெந்து வந்துருச்சு கொழுக்கட்டை, சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ பிள்ளையார்பட்டி கொழுக்கட்டை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, சாஃப்டாக பஞ்சு போல் செமையாக இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு விநாயகருக்கு பிரசாதமாக வைங்க, வீட்டில் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் செஞ்சுருக்க ஸ்டெப்பு ஒன்றும் மாறாமல் செஞ்சிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு. இப்போ நம்ம தேங்காய் பூ நான் போட்டாலும் 1/2 கப்பு அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். லட்சம்ஸ் ரெசிபியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.